இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்தது மாத்திரம் அல்ல, நம்முடைய வியாதிக்காகவும் மரித்தார். சாபத்தையும் சுமந்தார். சிலருக்கு கடன் சாபமாய் மாறிவிட்டது. வீட்டில் வறுமை, கடன், வட்டி, எப்பொழுதும் பிரச்சனை, டிப்ரெஷன், தற்கொலை எண்ணம், அது கர்ஸ், அது ஒரு சாபம். நீங்களே அந்த சாபத்துக்குள்ள அகப்பட்டு கொண்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே போய் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த சாபக்கட்டிலேருந்து விடுதலை வேணும், என்னை ஒப்பு கொடுக்கறேன்னு ஜெபிக்கணும். இப்போ ஜெபிக்க போற எல்லாரும் முழங்கால் படியிடணும். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு கருத்தாய் இப்போ ஜெபிக்க போகிறோம். சரியா? முழங்கால் படியிடுங்க. முதல்ல உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை எழுதி இருக்கிறீங்களா? பேப்பரில் அப்படி எடுத்து வேக வேகமாக எழுதுங்க. யார் யாருக்கு எவ்வளோ கடன் கொடுக்கணும், இன்றைக்கி ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்க போகிறோம். வேகமாக ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே இந்த பேங்குக்கு இவ்வளோ கடன் ஆயிட்டு, இது இவ்வளோ பணம் கட்டணும், இந்த ஆளுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இந்த ஆளுக்கு இவ்வளோ கொடுக்கணும், எல்லாத்தையும் எழுதுங்க. வரிசை எழுதுங்க. குடும்பமாக நீங்கள் ஒப்பு கொடுத்து இன்னையிலிருந்து ரெகுலராக ஜெபிக்கணும். கடன் பிரச்சனைக்கு விடுதலை கிடைக்க வரைக்கும் ஜெபிக்கணும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஆண்டவர் ஆச்சரியமான வழியை உங்களுக்கு உண்டாக்குவார். கடன் பிரச்சனையை மாற்ற ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். அந்த விதவை ஊழியக்காருடைய மனைவிக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அதனால நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இன்றைக்கு ஜெபிக்க. முதல்ல விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உம்மை விசுவாசிக்கிறேன் இயேசுவே, இந்த கடனை உம்மால மாற்றி தர முடியும். இந்த கடன் பிரச்சனையில் எங்களுக்கு விடுதலை தர முடியும். அது லட்சங்கள்ல இருந்தாலும் சரி, கோடிகளில் இருந்தாலும் சரி, விடுதலை தர முடியும். எங்கள் வீட்டை நீர் மீட்டு தர முடியும். இந்த மாதிரி எல்லாமே பேங்க் லோன் ஆண்டவரே இப்போ ஏலத்தில் வந்து நிற்குதே, இந்த காரியத்தில் எதுவாக இருக்கட்டும் ஆண்டவருடைய சொல்லுங்க. ஆண்டவருடைய பாத்தில் வைங்க. ஆண்டவர் இந்த நிலம், இந்த வீடு, இந்த கடை, இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த வாகனம், இந்த காரியமெல்லாம் கடலினால மூழ்கி கொண்டு இருக்கிறாரு. எங்களுக்கு அதில் இந்த விடுதலை வேணும். விசுவாசிங்க. ஆண்டவர் மீட்டு தருவார், அற்புதம் செய்வார்னு விசுவாசிங்க. தவறான நம்பிக்கை இதுக்கு இடம் கொடுத்திருந்தா தவறு எங்கன்னு பார்த்து அறிக்கையிடணும். முதல்ல ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை காரணம் நாங்கள் தான். எங்களுடைய ஆடம்பரம், வீண் செலவு, தவறான நம்பிக்கை, கிரெடிட் கார்டை தப்பாக பயன்படுத்தி நாங்கள் இதெல்லாம் தப்பு பண்ணிவிட்டோம், எங்களை மன்னியும். வியாபாரத்தில் லிமிட்டுக்கு தாண்டி கடன் வாங்கி நான் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும், சீக்கிரம் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு தகுதிக்கு மிஞ்சி கடன் வாங்கி இப்போ எல்லாம் அகப்பட்டு கொண்டேன், மன்னி. ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு 10 வருஷம் வச்சிருப்பார் உங்களை உயர்த்தி கொண்டு வருவதற்கு. நீங்கள் ஒரே வருஷத்துக்குள்ள அந்த உயரத்துக்கு போகணும். கோடிக்கணக்கு கடன் வாங்கினீங்க, லட்சக்கணக்கு கடன் வாங்கினீங்க, அதான் பிரச்சனை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயரணும்னு நீங்கள் காத்திருக்கல, அவசரப்பட்டீங்க. மற்றவங்களை பார்த்து அதை அறிக்கையிடுங்க. அந்த பாவத்தை மன்னிங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, என்னுடைய தவறு தான். அந்த பாவத்தை அறிக்கை செய்யணும். அப்போ தான் கர்த்தர் உதவி செய்வார். கிரெடிட் கார்டை தப்பாக பயன்படுத்திட்டேன், இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே மன்னியும். தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்துட்டேன், அதெல்லாம் மன்னியும். சாபம் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து விட்டது, அப்புறப்படுத்துங்க. ஜாதகத்தை அப்புறப்படுத்துங்க. மந்திரிக்கப்பட்ட தகடுகள், மந்திரவாதனாலே அது ஒரு பிசாசு. அப்போ அந்த பிசாசை வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கே தெரியும்ல, மந்திரவாதம் பிசாசை வச்சு தான் பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. ஆனால் அவங்க கடவுள் பேரை சேர்த்து கொள்ளுவாங்க, அவ்வளோதான், உங்களை ஏமாற்றுவதற்கு. அதெல்லாம் நீங்கள் அப்புறப்படுத்திட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, அறியாமல் இருந்துட்டேன், தெரியாமல் இருந்துட்டேன், என்னை மன்னிங்க, ஜெபிங்க. முதல்ல ஒரு 5 நிமிடம் நீங்கள் முதல்ல ஜெபிங்க. அறிக்கையிட்டு ஜெபிங்க. தவறுகளை அறிக்கையிட்டு ஜெபிங்க. ஆண்டவரை தப்பு பண்ணிட்டேனே, கடன் பிரச்சனைக்குள்ளே சிக்கிக்கொண்டேனே, என்னுடைய தவறை மன்னியும், என்னுடைய குறைகளை மன்னியும், என்னை அறியாமையினால் இந்த தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு யாரும் இல்லாததுனால தவறாக நடத்தப்பட்டு தப்பு பண்ணி கடன் பிரச்சனைக்குள் ஆகிவிட்டோம். எங்களை மன்னிங்க, என்ன மன்னிங்க. இயேசுவை விடுதலை கொடுங்க. இப்போ எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, வேறு வழியே இல்லை. நீங்கள் அற்புதம் செய்தாதான் முடியும். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அறிக்கையிட்டு ஜெபிங்க. ஒப்பு கொடுங்க. தீர்மானம் எடுங்க. இனி கடன் வாங்க மாட்டேன், கடனை நாங்கள் திருப்பி கொடுப்போம். ஆண்டவரே, உங்கள்கிட்ட வாங்கின கடனை இந்த வருஷத்துக்குள்ள எல்லா கடனையும் நான் திருப்பி கொடுத்துடணும்.
கடன் இல்லாத வாழ்க்கை வாழனை திருப்பி கொடுக்க ஒப்பு கொடுக்கிறேன். அந்த சிந்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இனி வரவுக்கேற்ற செலவு செய்வோம், வீண் செலவு செய்ய மாட்டோம். வீண் செலவு செய்ய மாட்டேன், ஆடம்பர செலவு செய்ய மாட்டேன். வரவுக்கு ஏற்றபடி செலவு செய்ய என் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை இனி கடன் வாங்க மாட்டேன் என்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். இனி கடன் வாங்காதபடி உம்மை சார்ந்து வாழுவேன், அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. கண்ணீரோட அநேகர் நிற்கிறீங்க. இந்த அவமானம் நிந்தை தாங்க முடியலையே, ஒரு வழியும் இல்லை என்று கலங்கி நிற்கிறீங்க. இயேசு உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார், உங்க பக்கத்தில் வந்து நிற்கிறார். உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஒப்பு கொடுங்க கருத்தா. ஆண்டவருடைய கரம் இறங்குகிற தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. கடன் பிரச்சனை வந்துவிட்டது, மன்னியும் தவறுகளை மன்னியும், இரக்கம் செய்யும், எல்லா பாவங்களை மன்னியும். ஆண்டவரை மன்னித்து எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு கிருபை தாரும், உதவி செய்யும். இந்த சாப கட்டுகள் மாறட்டும், உடைய இரத்தத்தினால் விடுதலை உண்டாகட்டும். கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களப்பா. அந்த மகனுக்கு இறங்கும், அந்த மகளுக்கு இறங்கும், இந்த குடும்பத்துக்கு இறங்கு. தற்கொலை பண்ணி மறிக்கிறதற்கு யோசித்து கொண்டிருக்கிறாங்களே, இந்த குடும்பத்தை காப்பாற்றுங்க, இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க, நீக்கட்டல் இந்த விடுதலை ஆக்குங்க. ஐயோ, பைத்தியம் பிடித்த மாதிரி இருக்கிறது, என்ன பண்ணன்னு தெரியலையே, இந்த டிப்ரெஷனுக்குள் ஆகிட்டாங்களே. இந்த மகளுக்கு உதவி செய்யுங்க, இந்த மகனுக்கு உதவி செய்யுங்க. தொடுங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனை பாரத்தில் இந்த விடுதலை ஆக்குங்க, பயத்தில் இந்த விடுதலை ஆக்குங்க. அந்த சாப கட்டுகள் மாறட்டும். பரம்பரையாய் தொடர்ந்து வரக்கூடிய கடன் வறுமை, அந்த சாப கட்டுகள் மாறட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஒரு வழி திறக்கப்படட்டும். பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து தீர்மானம் எடுத்து ஜெபிக்கிறதுனால கட்டாயினர் விடுதலை தரணும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும். கடன் பிரச்சனை என்கிற இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கணும், மனுஷ தயவை உண்டாக்கணும். எல்லா கடனையும் திருப்பி கொடுக்க உதவி செய்யும், எல்லா கடன் இக்கட்டிலிருந்து விடுதலை ஆக்கும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவே விடுதலை தாரும். ஜெபிங்க, இயேசுவின் பெயரை சொல்லுங்க. இயேசுவே கடன் பிரச்சனை விடுதலை தாரும், இயேசுவே விடுதலை தாரும். கேளுங்க மகளை கேளு, மகனை கேளு. நீங்க ஜெபிக்க ஆண்டவர் இரக்கம் செய்கிறார். தகப்பனே, யார் கண்ணீரோடு உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்களோ அத்தனை பேருக்கும் இரக்கம் செய்து விட்டு கடன் பிரச்சனை கட்டு இன்றைக்கு அறுக்கப்பட்டது, அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது, அந்த வறுமை என்கிற சாபக்கட்டு அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், வருமானங்கள் பெருகட்டும். கடன் பிரச்சனை மாறுவதற்கு ஆசீர்வாதமான அற்புதமான வழி திறக்கப்பட்டு முற்றிலும் விடுதலை அடையட்டும். கடன் இல்லாத வாழ்க்கை அருளி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.